ஒரு 7000 ரூபாய் பட்ஜெட்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி 5G ஒரு ஃபோன் வாங்கணுமா, இல்ல ஒரு எட்ஜ் டிஸ்பிளேல ஒரு 12000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஃபோன் வாங்கணுமா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு யாழ் மொபைல்ஸ். இன்னைக்கு டுடே கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் மோட்டோல G85 தான் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 12GB RAM 200 MHz ஸ்டோரேஜ்ல ப்ளூ கலர்ல வித் பில்லோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 14000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா IQல Z10 12GB RAM 200 MHz ஸ்டோரேஜ்ல பிளாக் கலர்ல இன்னொரு 10 மாசம் வாரண்டியோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 22000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எட்ஜ் டிஸ்பிளேல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி ப்ராசஸர் நல்லா இருக்க மாதிரி ஒரு மாடல் தான் கொண்டு வந்திருக்கோம். Realmeல 11 Pro Dimensity 7050 ப்ராசஸர்ல 5000 mAh பேட்டரியோட 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட்ல 100 MP கேமரா இருக்க மாதிரி இந்த மாடல்ல நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 13000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். 12GB RAM 200 MHz ஸ்டோரேஜ்ல. நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு தரமான போன் தான். ஒரு 5000 mAh பேட்டரி Dimensity 6 ப்ராசஸர் 50 MP கேமராவோட நம்ம கொண்டு வந்திருக்க மாடல் பாத்தீங்கன்னா விவோல T2X தான் கொண்டு வந்திருக்கோம். 6GB RAM 120GB ஸ்டோரேஜ்ல 5G சப்போர்ட்டோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைல்ல லோயஸ்ட் பேசாங்கன்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. அப்போ அப்புறம் அப்டேட் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ரெகுலர் சப் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.